ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண் ரொம்ப சோகமாக அமர்ந்திருக்கா. அந்த பெண் பார்க்கவே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பெண்ணை பார்க்கும்போது உணவெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அந்த பெண்ணை ராகுல்ன்ற ஒரு பையன் பார்க்குறான். அந்த பெண்ணை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். ராகுலோட வாழ்க்கையே மாறி இருக்கு. ராகுலோட வாழ்க்கை அப்படி என்ன மாறிச்சு? வாங்க இந்த கதையை முழுமையாக பார்க்கலாம். ஹைதராபாத்தில் ராமையாபாலம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு 24 வயசு இளைஞன். அவன் பேர் ராகுல். ராகுலுக்கு 24 வயசு ஆகுது. ரொம்ப ஏழ்மையானவன். அவனோட வீடு எல்லாமே மண் சுவரில் ஆனது. ஒரு தகர ஷீட் ஒன்று போட்டிருக்கு. மழை காலத்துல நல்ல வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் வரும், வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள வெயில் எல்லாம் வரும். அவனுக்கு மூலையில உட்கார்ந்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர அது பேருக்கு வீடுன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் ராகுல் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கத்துல உள்ள ரயில் நிலையத்தை கிளீன் பண்றான். கிளீன் பண்ணிட்டு அங்க பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் போடுறான் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பொருள் போட்ட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் விற்கிறான். தனக்கு தேவையான உணவை அந்த பிளாஸ்டிக் பொருள் போட்டு வர காசுல உணவு வாங்கி சாப்பிடுறான். தன்னோட வயிறை மட்டும் திறப்பாம அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள நாய்களுக்கும் உணவெல்லாம் வாங்கி போடுமா. ரொம்ப நல்ல குணம் கொண்டுவன். இப்படி ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான் ராகுல், எப்போதும் போல ரயில்வே ஸ்டேஷன் சுத்தம் பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஆச்சு. அங்க ஒரு பெண் உட்கார்ந்துட்டு இருக்கா. சாதாரண புடவை தான் இருக்கான். அந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கா. ரொம்ப கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. ஏதோ ஒண்ணு தொலைச்ச மாதிரியே இருக்கா. ரொம்ப நேரம் ஆகுது, அங்க யாருமே ஆள் கிடையாது. அப்ப ராகுல் பாக்குறான். ராகுல் அந்த பெண் கிட்ட போய் கேட்கிறான், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பெண் சொல்றான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றா. ஏன்னா ராகுலுக்கு அந்த பெண்ணை பார்த்தா சாப்பிட்டு பல நாட்கள் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுது. ராகுலுக்கு மனசு கேட்காம என்ன பண்றான், ராகுல் தான் கட்டிட்டு வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த பெண் கிட்ட தரான். அந்த பெண் முதல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ராகுல் கொஞ்சம் வற்புறுத்தி கொடுக்கும். என்ன பண்றான், அந்த பெண் சீக்கிரமா சாப்பிடுறா. ரொம்ப பசியில இருந்திருக்கா. அப்ப அந்த பெண் கிட்ட கேக்குறாங்க, யார் நீங்க ஏதாவது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லா ட்ரெயினும் போயிடுச்சு, நீங்க இங்க யாராவது பார்க்க வந்தீங்களான்னு கேட்கும்போது அந்த பெண் தேம்பி அழறா. சரி அழாதீங்க, ஏன் அப்படி அழறீங்க அப்படின்றா. இல்ல எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேம்பி அழறா. சரி வருத்தப்படாதீங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க அப்படின்றா. சரிங்க, இவ்வளவு நேரத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது, என் வீடு இருக்கு, என் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்க பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, வாங்கலாம் எங்க வீட்டுக்கு, நீங்க தங்கிக்கலாம் அப்படின்றான். உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்றான். தயங்குறோம், நான் வரல அப்படின்றான். எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறேன், அங்க சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த ராகுல் கேட்குறான், உங்க பேர் என்ன? அவ சொல்றா, என் பேர் அஞ்சலி அப்படின்றான். அந்த கிராமத்துக்கு அஞ்சலி அழைச்சிட்டு வரான். ரொம்ப தூரம் நடந்து வராங்க, ரொம்ப டயர்டா இருக்கு அவங்களுக்கு. அந்த கிராமத்துல உள்ள வீடை பாத்தீங்க அப்படின்னா செவர் எல்லாமே மண்ணால் ஆன செவரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த செவர் ஃபுல்லாவே நிறைய கிராக் இருக்கு. ராகுல் காமிக்கிறான், என்னோட வீடு ரொம்ப சின்ன வீடு தான், அதனால பெருசா தங்குற அளவுக்கு இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, வாங்க அப்படின்றான். அப்ப சொல்றான், நீங்க உள்ள படுத்துக்கோங்க அஞ்சலி, நான் வெளியில படுத்துக்கிறேன் அப்படின்றான். அப்ப அஞ்சலி சொல்றான், எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது, வீடு உங்களுது, நான் ஒரு விருந்தாளியா தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்க வீட்டுல தங்காம ஏன் வெளியில போய் தங்குறீங்க, நீங்க இங்கே தங்குங்க அப்படின்றான். அன்று இரவு அஞ்சலியும் அவங்களும் அப்படியே தூங்குறாங்க. ஏன்னா அஞ்சலிக்கு அன்று இரவு தூங்க வர மாட்டேங்குது, ஒரே அழுதுட்டே இருக்கான்னு வேதனைப்பட்டுட்டே இருக்கா. அப்ப மறுநாள் காலைல பாத்தீங்க அப்படின்னா ராகுல் எந்திரிச்சு விறகடுப்பு தான், அந்த விறகடுப்புல தண்ணி வச்சு அஞ்சலிக்காக டீ போட்டு கொடுக்குறான். அஞ்சலிட்ட சொல்றான், அஞ்சலி நான் உங்களுக்காக டீ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அஞ்சலி டீ குடிச்சிட்டே இருக்கும்போது சொல்றான், ராகுல் நான் உங்களுக்கு பெரிய சுமையாக்கிட்டேன், நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன் ராகுல் அப்படின்றான். அப்படிலாம் நீங்க போகாதீங்க, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏன்னா அஞ்சலிக்கும் ராகுலுக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டாகுது. அப்ப ராகுல் என்ன பண்றான், அடுத்த நாள் காலை எப்போதும் போல நான் வேலைக்கு கிளம்புறேன் போறேன் அப்படின்னு சொல்றான். சரி ராகுல், நீங்க போயிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றான். அவ சிரிச்ச முகத்தோட அனுப்பி வைக்கிறா. ராகுலுக்கு அவ சிரிச்ச முகம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அவன் ரயில்வே ஸ்டேஷன் போய் கடுமையா உழைக்கிறான். ஏன் அப்படின்னா நமக்காக யாரோ ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்துக்காக கடுமையா உழைக்கிறான், எல்லாம் செய்யறான். ஒரு பக்கம் இங்க அஞ்சலி பாத்தீங்கன்னா அந்த வீட்டை ரொம்ப அழகாக்குறா, வீட்டுல சமைச்சு வைக்கிறா. ராகுல் வரதுக்கு முன்னாடி ராகுல் வேலை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டே இருக்கான். வரும்போது வீட்டுல ஒரே வாசனை. அந்த வாசனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொட்டியும் சப்பாத்தியும் அஞ்சலி அவருக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. ராகுலுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எப்பவுமே வீட்டுக்கு அவன் தான் சமைச்சு சாப்பிடணும். அவனுக்கு இதை வீட்டுக்கு வரனே சாப்பாடு ரெடியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் என்ன உணர்றான், அந்த சாப்பாடு சாப்பிடும்போது இனி நான் தனியாலாம் இல்லை, எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, சாப்பாடு செஞ்சு போடுற அளவுக்கு எனக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைச்சு தான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்படி எப்பவும் போல அவன் வேலைக்கு செஞ்சுட்டே வரான். ஆனா அஞ்சலி தினமும் ராத்திரி தூங்க மாட்டாங்க, ஒரு அழுது அப்படியே இருந்துட்டே இருக்காங்க. அப்ப ராகுலும் அஞ்சலி என்ன பண்றாங்க, வானத்துல உள்ள நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில உட்காந்துட்டே இருக்காங்க. அப்ப அந்த சமயம் பார்த்து என்ன பண்றான் ராகுல், அஞ்சலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது அப்படின்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க, இல்ல நீங்க தினமும் அழுதுட்டே இருக்கீங்க, நிம்மதியான தூக்கம் தூங்க மாட்டீங்க, ஏன், என்ன விஷயம், உங்க வாழ்க்கையில அப்படி நடந்தது என்ன, சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அஞ்சலி கொஞ்ச நேரத்துக்கு சொல்லாம மௌனமா இருக்கா. அப்ப அதுக்கப்புறம் அஞ்சலி சொல்றான், நானே, என் அம்மா அப்பா, என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், நாங்க தான் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான குடும்பம் போல அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எங்க அம்மாக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், அவங்க உடல்நிலை சரியே இல்லை, எப்படியாவது அவங்க உயிர் பழிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோட நானும் என் அப்பாவும் இருந்தோம். ஆனா அவங்க உயிர் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததே எனக்கு பெரிய தொயிரா இருந்தது. அப்பா அம்மாவை ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த அம்மா இறந்தது அப்பாவால தாங்கிக்க முடியாம என்ன பண்ணாரு, குடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி குடிச்சுட்டே என்ன பண்ணாரு, ஒரு காலகட்டத்துல
அந்த குடியாலவே அவர் இறந்துட்டாரு. அம்மா இறந்ததை மறக்கணும்னு குடிச்சவரு கடைசியில என்னையும் ஒரு டே மறந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழற அஞ்சலி. அதுக்கப்புறம் என் சொந்தக்காரங்களாம் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க, என் கூட துணையா நிற்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்கிட்ட இருந்த சொத்தை மட்டும் பிடிங்கிட்டு என்னை நடுத்தரில் விட்டுட்டாங்க, எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழற. அப்ப ராகுல் சொல்றான், நீங்க அஞ்சலி அப்படி நினைக்கிறீங்க, இப்பதான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்றா. அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா அவங்க நட்பு தொடர்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ராகுல் கண் வழிக்கும் போது அஞ்சலி ராகுலுக்கு டீ போட்டு வைக்கிறா, சமைச்சு வைக்கிறா, எல்லா வேலையும் செய்யறா. அந்த ஓட்டு வீடு வந்து ஒரு அழகான வீடா மாறி இருக்கு. அவன் ராகுலுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ராகுல் வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான், அஞ்சலியை பார்த்து, அஞ்சலி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்பான். எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, நீங்க நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்லி அஞ்சலி அனுப்புறான். இதை கேட்டா ராகுலுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாமே ராகுல் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ராகுல் ஒரு பெண்ணை கூட்டு வந்திருக்கான், அந்த பெண்ணோட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகுலுக்கு இதெல்லாம் காதுல வாங்கிட்டும் வாங்காத மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஏன் இந்த ஊர் மக்களுக்கு பதில் சொல்லணும், நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், நம்மள சாப்பிட்டியான்னு கேட்க கூட இந்த ஊர் மக்கள் ஆள் கிடையாது, இவங்க பேசுறது நம்ம ஏன் பெருசா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் பெருசா எடுத்துக்காம போறான். ஆனா ராகுலுக்கு மனசுக்குள்ள ஒரே கோவம் மட்டும் அதிகமா இருக்கு. ராகுல் எப்பவும் போல வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது ராகுல் டல்லா இருக்கிறத அஞ்சலி கவனிக்கிறான். என்ன ராகுல், என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி கோவமாவே இருக்கீங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க ஊர் மக்கள் எல்லாமே நான் தப்பா பேசிட்டு இருக்காங்க, ஒரு நாள் நான் இங்கேயாவது சாப்பிடாம இருக்கும்போது ஒருத்தவங்க கூட வந்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்க கூட இங்க யாரும் ஆள் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்த பேச மட்டும் வந்துட்டாங்களே அப்படின்றான். அப்ப அஞ்சலி என்ன சொல்றா, ஐயோ ராகுல் உங்களுக்கு நான் ரொம்ப உபத்திரமாயிட்டேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன், நீங்க உங்க வாழ்க்கையை நல்லபடியா பாருங்க, என்னால் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை இருக்கு அப்படின்றான். அப்ப ராகுல் உடனே கோவம் வருது, இது வந்து என்னுடைய வீடு, யார் இங்க இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த நான் தான் சொல்லணுமே தவிர நீங்க சொல்லக்கூடாது, நீங்க அந்த வீட்டு விட்டு எக்காந்து கொண்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ராகுல் எப்பவும் போல வேலைக்கு போயிடுறான். அப்ப ஊர் மக்கள் வந்து அஞ்சலி வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. இப்ப பேசும்போது சொல்றான், இல்ல ராகுல் ரொம்ப நல்லவரு, நான் இந்த வீட்டுல தற்காலிகமா தங்க தான் வந்தேன், ராகுலை பத்தி கேவலமா பேசாதீங்க, எங்களுக்குள்ள ஒரு நட்பு மட்டுமே தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. இது அடுத்த நாள் ராகுல் கேட்டோன்னே ராகுலுக்கு ஒரே கஷ்டமாயிடுது. ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ராகுலை பார்த்துட்டா இந்த பெண்ணோட நீ வாழ்ற மாதிரி இருந்தா ஊரை விட்டு நீ வெளில போயிடணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன, நான் தாராளமா ஊரை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அஞ்சலி உட்காந்து ஃபீல் பண்றா, இந்த சண்டைக்கெல்லாம் நான் தானே காரணம், நான் வராம இருந்தா நீங்க உங்க வீட்டு விட்டு போகணும்னு அவசியமே கிடையாது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம், நான் போயிடுறேன் ராகுல், நீங்க நல்லபடியா வாழுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப ராகுல் சொல்றான், மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது அஞ்சலி, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன், எல்லா விஷயத்தையும் நான் கஷ்டப்படுறேன், ஊர் மக்கள் எனக்காக கஷ்டப்படல, யாரை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றான். ராகுலுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எப்படி கிளம்புறது, வேற ஒரு ஊருக்கு எப்படி போறது அப்படின்னு ஒரு யோசனையாவே இருக்கு. ஆனா ராகுல் வந்து வேலை கடினமா இருந்தாலும் அங்க உள்ள பிளாட்ஃபார்ம்லாம் கழுவும்போது திட்டு வாங்கினாலும் ராகுலுக்கு அஞ்சலி எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கும் போது மட்டும்தான் ராகுலுக்கு மனசுக்குள்ள ஞாபகம் வருது. அஞ்சலி மறுபடியும் வருத்தப்பட்டுட்டே இருக்கா, என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ராகுல் சொல்றேன், யாருக்காகவும் எதுக்காகவும் நான் வருத்தப்படாதீங்க அஞ்சலி, நான் உங்களுக்காக எந்த ஒரு காலகட்டத்தில் நிற்பேன் அப்படின்னு வந்து அஞ்சலி கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு. கிராம மக்கள் என்ன பண்றாங்க, ராகுல ஒரு வில்லன் போல பாக்குறாங்க, தினந்தோறும் அவனை ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல ராகுல் என்ன நினைக்கிறான், நம்ம இந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா வாழவே முடியாது, நம்ம ஊரை விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். ஊர் மக்கள் வந்து பேசுறாங்க, என்ன நீ இப்படி பேசுற, ஒரு பெண்ணு திருமணம் ஆகாத பெண்ணை நீ வச்சிருக்க, நீங்க உன்னை பார்த்து இங்க நிறைய பசங்களாம் கெட்டு போடுவாங்க, நீ இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பிரச்சனை இவனால வருது. ஊர் மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, கொன்று கூடி ராகுலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராகுல் வீட்டுக்கு வந்தோடனே அஞ்சலி உடனே உட்காந்து அழுவுறா, வேணா ராகுல் நான் போயிடுறேன், உங்களுக்கு என்னால பிரச்சனையே வேண்டாம், என்னால எதுவுமே வேண்டாம் அப்படின்றாங்க. இல்ல அஞ்சலி, எனக்கு நீ தான் முக்கியம், ஊர் மக்கள் எனக்கு எந்த விதத்துல முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேருமே என்ன பண்றாங்க, வெளியில உட்காந்து பேசியே இருக்காங்க. 2 பேரும் அப்படி பேசியே இருக்கும்போது அந்த நட்பா இருந்தது இது காதல வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் என்ன பண்றான், ராகுல் வந்து கேட்டுடுறா, என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அஞ்சலி அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா, இருந்தாலும் வந்து அவ சில தயக்கத்தால சொல்லாமலே இருந்திருப்பான். அப்போ அவ சொல்லுவா, எனக்கு பிடிக்கும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவா. இருந்தும் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இன்னும் அதிகரிக்கல, ஒரு நட்பாகவே போயிட்டு இருக்கு, காதலாவும் இருக்கு, ஆனா நட்போட நோக்கத்துல மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ராகுல் சொல்றான், நம்ம இனி இந்த ஊர்ல வாழ வேண்டாம், நம்ம வேற ஒரு ஊரை தேடி போவோம், அங்க நம்ம நிம்மதியா வாழ்வோம், யாருக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க உங்க சொந்த வீட்டை விட்டுட்டு வரீங்களே அப்படின்றான். சொந்த வீடு தானே, நீங்க இருக்கீங்களா என் கூட அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரே சந்தோஷம். அஞ்சலி அவனுக்காக கண்ணில் அழறா. அப்ப மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சூரியன் விடியறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறாங்க, ஹைதராபாத்க்கு டிக்கெட் வாங்குறாங்க, ஹைதராபாத் நகரத்துக்கு சென்றடைறாங்க. ஹைதராபாத் நகர்ல பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் ஒரே அலை மோதுது. அவங்க மக்கள் எல்லாம் தன்னோட வேலையை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு நாள் கழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா புது ஊரு, தெரியாத மக்கள், யார் வேலை கொடுப்பாங்க, ரொம்ப யோசனையா இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, நம்ம 2 பேருமே வேலை தேடுவோம், வேலை தேட தான் உழைக்க முடியும் அப்படின்றாங்க. ராகுல் எல்லா இடத்துல போய் வேலை கேட்கறான், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீ என்ன வேலை செஞ்சிருக்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் வேலை கேட்டு ஓஞ்சி போயிட்டான். ஒரு கட்டத்துல ஒரு கட்டிடத்துல ஒரு வேலை கிடைக்குது அவனுக்கு. அவன் முதல்ல அந்த கல்லு தூக்குற வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சலி அந்த அக்கம் பக்கத்துல உள்ள வீட்டுல என்ன பண்றான், பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கி துடைக்கிறது, இந்த வேலை எல்லாமே செய்யறாங்க. ராகுலுக்கு வந்து இவ்வளவு வெயில வேலை செஞ்சு பழக்கமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாரு.
ராகுல் அஞ்சலிக்காக எப்படியாவது அஞ்சலி நம்மளை நம்பி வந்துட்டா நம்ம அஞ்சலி நல்லா காப்பாற்றணும் அப்படின்றக்காக வர்றாங்க. தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஆனால் சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலி முகத்தை பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாயிடும் ராகுலுக்கு. ராகுல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ராகுலும் அஞ்சலியும் சேர்ந்து ஒரு வீடை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கிடையாது, ஒரு காற்று வசதி கிடையாது. இருந்தும் அந்த வீட்டில் ஒரே சந்தோஷம் மட்டும் நினைஞ்சிருக்கு. தினமும் அஞ்சலியும் ராகுலும் ரொம்ப சந்தோஷமாக பேசி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ஏன் சிரிக்கிற, ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. ராகுல் தன்னோட கல்லு தூக்குற வேலையை மட்டும் பார்க்காம என்ன பண்ணுறான், கொத்தனார் கிட்ட இருந்து ஒரு வேலையை கற்றுட்டே இருக்கான். வாழ்க்கையில் அவனோட கடின உழைப்பு அவன் முன்னேறிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலியும் வீட்டு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நம்பிக்கைத்தன்மையாக இருக்கிறதால அஞ்சலிக்கு நிறைய பணமும் தராங்க. ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறான், அஞ்சலி யோசனை பண்ணுறான். அஞ்சலியோட கடந்த காலம் போது அழுதுகிட்டே இருக்கான். நம்ம இதுக்கு மேலே காலதாமதம் பண்ணக்கூடாதுன்றதால என்ன பண்ணுறா, ராகுல் அன்னைக்கு வரான் வேலையை விட்டு. ராகுல் கிட்ட சொல்கிறா, ராகுல் நம்ம 2 பேரும் இப்படியே நட்பான ஒருவோட இருக்கிறத விட நம்ம கணவன் மனைவி ஆயிடலாம், நம்ம நட்பாக இருக்கிறத நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. திருமணம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி சும்மா என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை தையல் மிஷின் வாங்கி சின்ன துணியெல்லாம் தச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறா, அஞ்சலி நல்லா தூங்கிட்டே இருக்கா. திடீர்னு ஒரு மாதிரி அஞ்சலிக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ரொம்ப கஷ்டப்படுறா, எல்லாம் செய்கிறா. அப்போ ராகுல் சொல்கிறான், பழைய விஷயங்கள்லாம் நினச்சிட்டே இருக்காது அஞ்சலி, பழைய விஷயங்களை கடந்து போனதான் வாழ்க்கையில் அடுத்த பக்கம் நம்மளால செய்ய முடியும் அப்படின்றாங்க. கொஞ்சமாக ராகுல் தன்னோட வேலையை நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறான். சின்ன வேலைகளை நல்லா கூட செய்யறான். வேலையே சுத்தமாக செய்யறான். அதனால ராகுல் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலியும் அங்கே உள்ள பக்கத்துல மக்கள் எல்லாருக்குமே என்ன பண்றான், துணி நல்லா தைச்சு தரான். 2 பேருமே கடின உழைப்பு போட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடத்துல அஞ்சலி கேட்கிறா, ராகுல் நம்ம பட்ட கஷ்டத்துல நம்ம குழந்தை படக்கூடாதுல, படாம பார்த்துப்பீங்கல்ல அப்படின்றான். அதுக்கு ராகுல், கண்டிப்பா நான் பண்ணாம பார்த்துப்பேன், நீ ஏன் வருத்தப்படுற, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்றாங்க. கண்ட தண்ணீர் வந்துருச்சு. ஆனா அது பயத்தால இல்ல, ரொம்ப ஆனந்த கண்ணீரால வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப இன்னொரு விஷயமும் கேட்பான் அஞ்சலி, ராகுல் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்ல, நம்ம குழந்தை பிறக்கும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் ராகுல் அப்படின்றா. அதுக்கே அஞ்சலி கண்டிப்பா ஒரு இடம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராகுலும் அஞ்சலியும் கடின உழைப்பு அடிச்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. சேர்த்து வச்சு அவங்க சொந்த ஊர்ல என்ன பண்றாங்க, ஒரு சொந்த ஊர் வாங்கணும், சொந்த இடம் வாங்கணுன்ற ஒரு கனவோட இருக்காங்க. அப்ப ராகுலுக்கும் அஞ்சலிக்கு திருமணம் ஆனோன்னா அந்த வீடு பத்தாம பண்றாங்க. வேற ஒரு நல்ல வீட்டுக்கு போறாங்க. அங்க பெட் எல்லாமே இருக்கு, ஒரு சின்ன சாமி படம் எல்லாமே இருக்கு, எல்லாம் நல்லபடியா போயிட்டே இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா அஞ்சலிக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கு, ரொம்ப மயக்கமாவே இருக்கு, எப்பவும் போல வாமிட் எடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப உடல் பலு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சரி ராகுலுக்கு பயம் வந்துருச்சு. உடனடியாக அஞ்சலியா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்கறான். டாக்டர் ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாரமே இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு, உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க, ஆனா அவங்க மனைவி சாப்பிடாம இருக்கிறதால ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்றான். அப்ப இது கேட்டோடனே அவனுக்கு ஒரே சந்தோஷமும் வந்துருச்சு, பயமும் வந்துருச்சு. ஏன்னா குழந்தைய நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சு. அதனால ராகுல் என்ன பண்றான், நைட்டு பகலமும் உழைக்க ஆரம்பிக்கிறான், ஓட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான், எல்லாம் செய்யறான். அப்படி தொடர்ந்து அவன் ஆயிராவது உழைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அவனுக்கு ஒரு கட்டத்துல மயக்க அடிச்சு விழுந்துடுறான். இதை கேட்டோடனே அஞ்சலி பதறி அடிச்சு ஓடி போய் டாக்டர்கிட்ட அழுறா. டாக்டர்கிட்ட தேம்பி அழுறா, எனக்கு என் கணவர் விட்டு ஆதரவு யாரும் கிடையாது, என் கணவரை காப்பாத்துங்க அப்படின்றா. அப்போ அவர் சொல்றா, அவங்க கணவர் ஓய்வின்றி வேலை செஞ்சிருக்காரு, கண்டிப்பா ஒரு மாசமாவது ஓய்வு எடுக்கணும் அப்படின்றதான சொல்றாங்க. அதனால அஞ்சலி என்ன பண்றா, ராகுல வேலைக்கு அனுப்பக்கூடாது முடிவு பண்ணிட்டு நான் வீட்டுல உள்ள தையல் மிஷின் மூலியமா அவங்க அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருக்குமே துணி தச்சு தரா. ராகுல ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறா. அதே மாதிரி இவர் சொன்ன டேட்ல கரெக்டா துணி எல்லாம் கொடுத்ததுனால நிறைய பேர் துணி தைக்க அவகிட்ட தராங்க. அவங்களோட கடின உழைப்பார என்ன பண்றாங்க, ராகுலோட சொந்த ஊர்லயே ஒரு இடம் வாங்குறாங்க. இடம் வாங்கினோடனே என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்த பார்த்தோன்னே அஞ்சலிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு இடம் வாங்குற அளவுக்கு வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த ஊர்ல இடம் வாங்கினே பண்றாங்க. ராகுல் ஊர் மக்கள் சொல்றாங்க, நீ ஒரு 4 காசு சம்பாதிச்சா நீ பணக்கார ஆயிடுவியா, உன் கடந்த காலத்துல எப்படி வாழ்ந்தேன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. என் கடந்த காலத்துல இருந்தா என்னோட எதிர்காலத்தை நான் உருவாக்குனேன், என் கடந்த காலத்தை எப்போ நான் மறக்க மாட்டேன், அதை நீ எனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த இடம் வாங்கினதை பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. ரொம்ப ஏழ்மையா இருந்தா இந்த ஊர்லயே ஒரு இடத்தையும் வாங்கி ஒரு வீடும் கட்டிட்டான்னு சொல்லிட்டு ராகுலே அஞ்சலி ரொம்ப பெருமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அன்பு பாசம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அஞ்சலி அந்த வீடை ரொம்ப அழகா பாத்துக்கிறா. ஒரு நாளும் ஒரு வேலையை புதுசா செஞ்சுட்டு இருக்கான் ராகுல். அஞ்சலி காலையில எழுந்துச்சு வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு டீ தயாரிக்கிறா, சாப்பாடு தயாரிக்கிறா. ஒரு விஷயம் ராகுலுக்கு பார்த்து செஞ்சுட்டே இருக்கா. ஆனா இருந்தாலும் அஞ்சலி மனசுக்குள்ள அவனோட கடந்த காலம் போயிட்டே இருக்கு. தன் தாய் தந்தையரை எப்பவுமே நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம அவர் காலத்துல அஞ்சலியும் ராகுலும் ரொம்ப பிரச்சனை கஷ்டத்துலயே இருந்தாங்க. இப்ப பிரச்சனையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, ரொம்ப நல்லபடியா அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி தன்னோட வீட்டுல ஒரு துளசி செடி வச்சிருப்பா. அந்த துளசி செடியும் நல்லா செழிப்பா வளர ஆரம்பிச்சிருக்கு. அன்பின் ஆலயம்னே அந்த வீடை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பாசத்தோட ரொம்ப பேரன்போடும் அந்த வீட்டுல 2 பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு நேரம் என்ன தரணுமோ அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு. சூப் தரதும் இப்படி ஒரு விஷயமா அஞ்சலிக்காக பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. மருந்து மாத்திரம் கொண்டு அஞ்சலிக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட புதிய வரவு நினைச்சு, தன்னோட புதிய வரவான குழந்தைய நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷப்பட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அஞ்சலிக்கு
இடுப்பொலி வந்துடுது, பயம் வந்துடுது. அஞ்சலிக்கு பயம் வந்துடனே அறுவை சிகிச்சை தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராகுலுக்கு ஒரே அழுக, ஐயோ என் குழந்தைய பத்திரமா காப்பாற்றி, என் மனைவி பத்திரமா காப்பாத்துன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். என் குழந்தை நல்லபடியா வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரே தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கான். ஏன்னா தன் மனைவி மேல ரொம்ப உயிரை வச்சிருக்கான். அப்புறம் டாக்டர் வெளில வந்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராகுலுக்கு தான் வாழ்க்கையில வெற்றி பெற்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவன் வீடு கட்டினது கூட அவனுக்கு பெருசா தெரியல. ஆனா அந்த குழந்தைய கையில வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு உறவுமே இல்லாம இருந்தது. இன்னைக்கு தன் மனைவி தான் குழந்தை அப்படின்னு இரண்டு உறவும் நமக்கு இருக்கே, இந்த இரண்டு உறவும் நமக்காகவே இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. ரொம்ப ஏன்னா வாழ்க்கையே வந்து அந்த குழந்தை மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு அஞ்சலிக்கும் ராகுலுக்கும். அவன் அழுகுற சத்தம் கூட அந்த வீட்டுல இசையா தான் கேட்குது. அவ்வளவு அந்த குழந்தைய நேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் தன்னோட கடின உழைப்பால இப்ப வீடு எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்து செய்யற அளவுக்கு தன்னோட வாழ்க்கையில முன்னேறி இருக்கான். ராகுல் ரொம்ப நேர்மையானவன், நம்பிக்கையானவன். தன்னோட வேலையை சொன்ன நேரத்துல கரெக்டா முடிச்சு கொடுத்ததுனால நிறைய பில்டர்ஸ் ராகுலை நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி கொஞ்ச நாளா என்ன பண்றா, நிறைய துணிகள் தச்சு கொடுத்து நிறைய டிசைனர்ஸ் அவளுக்கு நிறைய ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அஞ்சலியும் ஒரு பக்கத்துல தன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல இணைப்போடும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து கேவலமா பேசின ஊர் மக்கள் இவங்களை பார்த்து இப்ப மெய் செலுத்து பேசுறாங்க. ஒரு காலத்துல இவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இவங்க எல்லாம் எப்படி முன்னேறி வரப்போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ராகுல் தன்னோட மகனை தூக்கிட்டு அதே ரயில் நிலையத்துக்கு வரான். அந்த ரயில் நிலையம் நிறைய மாற்றம் மாறி இருக்கு. அந்த ரயில் நிலையத்தை பார்த்தோன்னே நினைச்சு பார்க்கறான், நம்ம இந்த நம்ம வாழ்க்கை இங்க இருந்தானே ஆரம்பிச்சது அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். நம்ம வாழ்க்கை கடின உழைப்பாலும் நேர்மையானவும் கிடைச்சதா அஞ்சலி. அப்ப அஞ்சலிட்ட சொல்றான், அஞ்சலி நான் உன்னை இந்த இடத்துல பார்க்கலன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்றான். அஞ்சலி சொல்றான், நான் உங்களை இந்த இடத்துல பார்க்கல அப்படின்னா ஏதாவது ட்ரெயின்ல தான் விழுந்து இறந்துருப்பேன். உங்களால தான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது, நல்ல கணவர் நல்ல குழந்தை அமைஞ்சது உங்களால தான் அப்படின்றான். உன்னாலதான் எனக்கு வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு ராகுலும் சொல்றாரு. இப்படி மாறி மாறி சொல்லி ரெண்டு பேருமே சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வாழ்க்கை தொடங்கினாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமைச்சுக்கிட்டாங்க. ஒருத்தங்க கடின உழைப்பாலும் நேர்மையாலும் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக்கிக்கலான்ற ஒரு சான்றே அஞ்சலியும் ராகுல் மட்டும்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க ராகுல் பத்தியும் அஞ்சலி பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.